ஒருபடி மேல போய் நேத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிற விஷயம் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் வந்து இந்த தேர்தலில் வந்து இதே அப்ப இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா கோமால இருந்துக்கிறீங்க. அடிக்கடி முதல்வர் அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நேத்து தான்றீங்க. இல்லனே மாத்தின விஷயத்துல சொல்றேன். என்ன மாத்திட்டாரு? நேத்து தான் முதல்ல மாத்திருக்காரு. எடப்பாடியார் அவர்களுக்கு அந்த கூட்டத்தை வச்சுட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்க இதேங்கிற விஷயத்தை வந்து நேத்து ப்ரமோட் அது வேறங்க. நீங்க உள் முரண்பாடு வெளி முரண்பாடுன்னு வாழ்க்கையில இருக்கு. உள் முரண்பாடுன்றது எடப்பாடியை ஓரங்கட்டணும். அதுக்கு எடப்பாடி இல்லாத ஒரு அரசியலை காட்டணும். அதிமுக இல்லாத ஒரு அரசியல் காட்டணும். சிறுபான்மையினர் வாக்கு வேணும். அதுக்கு நேராக பிஜேபி இங்கே பாருங்க மோசம், அவரோட இவர் இருக்காரு, அவங்க தான் இவங்களை ஆள்றாங்க, அவங்க சொல்கிறபடி தான் இவங்க பண்ணுறாங்க, இவங்க ஆட்சி வந்தால் உண்மையிலே அவங்க ஆட்சி தான் நடக்கும், அதான் பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு. இது உள் முரண்பாடு. வெளி முரண்பாடு என்னன்னா, இவர்களை மீறி விஜய்க்கு சிறுபான்மையினர் வாக்குகள் போகுது. விஜய் தான் பிரதானம்னு விஜயை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கும் திமுக தான் போட்டி. பல இடங்கள்ல 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமே போட்டி நடக்குது. இப்போ இந்த இடத்துல விஜய் ஒன்றுமே கிடையாது, எனக்கு எதிரி ஏடிஎம்கே தான் காட்டுறதுக்கு இது பேசுகிறார். இது வெளி முரண்பாடு. அதனால நீங்கள் ஆனால் இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு இப்போ எடப்பாடியார் அவர்கள் போகிற எல்லா இடங்களுமே கூட்டம் நம்ம பெருசாக பார்க்கப்படுறோம். ஆமாம், நேற்று கூட தருமபுரியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, நல்ல கூட்டம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வரவேற்புங்கிற விஷயத்தை தாண்டி நேற்று அவர் பேசின விஷயத்தில் இந்த பெண்கள் பட்ட சைடில் இருக்கிற குற்றங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு. எப்போ நீ கொடுத்த டேட்டாவை வச்சு தான்ப்பா நான் பேசுகிறேன், நீ நல்ல அரசியல் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றியங்கிற ஒரு வார்த்தையும் அடிச்சிருக்காரு. அவரு நேற்று என்ன பண்ணாருன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆனால் இவர் வந்துட்டு எங்களை சொல்கிறாரு, நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கோம்னு இவர் அப்படியே உள்டாவா. அதுக்கு அவர் ஆதாரப்பூர்வமாக என்சிஆர்பி கொடுத்தது இந்த டேட்டா சுவிட்ச் தான் நான் பேசுகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் அடி அடிச்சிட்டார். இன்னொன்று கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? நீ என்ன பேசிட்டு நமக்குமே பார்த்தோம்னே 2017 இவர் ஆட்சியில் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. அதுலேருந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தா 2021 வரைக்கும் பெரிய வழக்கு அப்படிங்கிற பேசப்பட்டது வந்து பொள்ளாச்சி வழக்கு மட்டும் தான். அதுலேயுமே உடனடியாக வந்து அதிமுக சைட்லேருந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அந்த வழக்கையும் மாற்றினாங்க. அதில் சில முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் நம்ம நிறைய உண்டு. அதில் சில பேர்களை பாதுகாக்கிற ஏற்பாடுலாம் நடந்துச்சுங்கிறது உண்மை. பத்திரிகைகளில் பெருசான பிறகு கைதானாங்க. இன்ன வரைக்கும் அவன் வெளியில் வரல எவனுமே. ஆமாம், உள்ள இருக்கிறான். அதையும் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த 2021 26 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பல நடங்கள். எல்லாம் குழந்தைகளை விட்டு வைக்கல, வயதான முதியோர்கள் வரைக்கும் விட்டு வைக்கல. இடுப்பு கேள்வியில் ஆரம்பிச்சு எங்க 2 வயது குழந்தை பாலியல் வரைக்கும் கொண்டு விட்டுட்டீங்க. விமானத்துல போனாலும் விட மாட்டேங்கிற மாதிரி விமானத்திலையும் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நீங்க சார்ல இருந்து பல விஷயம். ஆமா, அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைச்சா நம்ம ஆட்சி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருங்கிறது தெரியாம பேசுறாரா முதல்வர் அவர்கள்? அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க, எதை பத்தியும் தெரியாது. எழுதி கொடுத்தது படிச்சுட்டு வர, அவ்வளவுதான். எழுதி கொடுக்குறது யாரு? இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்.